ஹலோ, வீட்டில்? ஏன் என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஓகே இரு, 10 மினிட்ஸில் வரேன். ஹாய், என் பேர் இனியன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் கேரளா. எஸ்டர்டே ஒரு பொண்ணை பார்த்தேன், அழகாக இருந்தா. ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவளை பற்றி சில பேர்கிட்ட கேட்டேன். இன்ட்ரெஸ்டிங், யூனிக்காக இன்ட்ரோ ஆகலான் இருந்தேன் த்ரூ லெட்டரில். ஃபஸ்ட் 2 லெட்டர் அவளுக்கு பிடிச்சிடுச்சு. ஷி ஸ்மைல் இட். க்யூரியாசிட்டி வந்தது, யார் இது பண்ணியிருப்பாங்கன்னு. நெக்ஸ்ட் லெட்டரில் நேரில் மீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன சொல்லுவான்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா. லூனா, சரி, அவன் வந்துட்டான், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏன் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பயே ஒரு மாதிரி இருக்கா? ட்ராவல் டயர்ட் தான். சரி சொல்லு, எதுக்கு வர சொன்னேன்? எனி இம்பார்ட்டன்ட்? ஆமாம், இம்பார்ட்டன்ட் தான். நீ முன்ன மாதிரி இப்போல்லாம் என்கிட்ட சரியாக பேசுறது இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்ற. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உனக்குலாம் ஓகே சொன்ன நாள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோன்னு? லூனா, லூனா, ஹாய் லூனா, என் பேர் இனியன். என்னை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு எல்லாமே என்னோடய பேஷன் தான், சினிமா. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்கு லவ்னா எல்லாமே சினிமா தான். உன்னை பார்க்குற வரைக்கும் அதான் பார்த்துட்டேன்ல, உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் லூனா. சின்ன வயசில் எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அதை விட நீ நல்லா கேர் பண்ணிக்கிற இனியன். உன் கூட எப்பயுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
லவ் யூ இனியன், லவ் யூ ஸோ மச். லவ் யூ டி. வந்துட்டியா? சரி உள்ள வா. யாரு? ஃப்ரெண்டு தான். ஹாய் பார்த்தி. யான், இது பார்த்தி, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய் ப்ரோ. ஹாய் பார்த்தி, ஐ எம் யான். சாரி இனியான். நைஸ் டு மீட்டிங் யூ. ஷால் வி கோ? சரி யான், நான் பார்த்தி கூட வெளியே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. பாய். ஓகே பாய். பாய். பாய் ப்ரோ. தெரியலண்ணா, அந்த டைம் நம்மளோட யாரும் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பேஷன் எவ்வளோ பிடிக்குமோ அது அளவுக்கு உன்னையும் பிடிக்கும். அந்த பேஷண்ட்னால தான் இவ்வளோ ப்ராப்ளமும். என்ன நீ சொல்கிற? ஐ நோ, உன் பேஷண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, எனக்கு எல்லாமே என்னோடய பேஷன் தான். அது ஆக்டிங். ஆக்டிங் எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். எல்லாருக்கும் அவங்களோட ஃபேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் இருக்கும். அதே தான் எனக்கும். ஒன்ஸ் ஸ்கூலில் ப்ரோக்ராம் வச்சாங்க. அதில் நம்ம டாக்டர் ஏபிஜே சாரோட லைஃப் ஸ்டோரி ப்ளே ஆனிச்சு வித் விஜய் சார் சாங்கோட. இட் வாஸ் பியூட்டிஃபுல். அதில் சாரோட ஒரு கோட் வந்தது, தட்ஸ் த ரீசன் ஒய் ஐ வாண்ட் டு பிகம் ஏ ஆக்டர். அது அப்போலேருந்து ஓட ஆரம்பித்தேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் பண்ணேன். அதில் என்னோடய ஃபேவரட் இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. அவ இல்ல இவ நடுவுதான் நெஞ்சல. ஒண்ணுக்குள்ள கொண்ட என் நெஞ்சுக்குள்ள கொஞ்சமாக போய் பிச்சு பிச்சு தின்ன. அவ ஒத்த பார்த்த சொன்ன அது இன்னும் பொண்ண. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போன மண்ண. ஒண்ணுக்குள்ள கொண்ட என் நெஞ்சுக்குள்ள நின்ன. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போன மண்ணா. அப்படியே ஆடிஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் பார்த்தி கால் பண்ணான். சொல்ல பார்த்தி. ஒன் குட் நியூஸ் ஆன். என்ன குட் நியூஸ்? நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் யான், என் ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறான். நீங்கள் ஆடிஷனுக்கு போங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. நான் நம்பர் தரேன், கான்டாக்ட் ஹிம். ஓகே பார்த்தி, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மேன். பேபி, ஒன் குட் நியூஸ். சொல்லுடா. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நாளைக்கு ஆடிஷன் போகிறேன். நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன். ஐ வில் ப்ரே யூ. தேங்க்ஸ் டி. பார்த்தி சொன்ன மாதிரி ஆடிஷன் போனேன், ஆக்ட் பண்ணேன், செலக்டும் ஆனேன். தெர் வாஸ் சம் ப்ராப்ளம். லூனா மொபைல் பிரேக் ஆகிடுச்சி. ஸோ சரியாக பேச முடியல.
அப்புறம் ஸ்டோரி கேட்டேன். இட் வாஸ் குட். ஸ்டோரியில் ஆக்ட் பண்ணுறவங்களோட நம்பர் தந்தாங்க. காண்டாக்ட் டீம்னு காண்டாக்டும் பண்ணேன். அப்போ எனக்கு தெரியல இது எனக்கு ப்ராப்ளமாக வரும்னு. ஃபஸ்ட் டே ஷூட் ஓவர். நல்லா ஷார்ட்ஸ் வந்தது. அது ஒரு தனி ஃபீலாக இருந்தது. நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ லைஃப். அப்போ நான் கால் பண்ணிகிட்டே இருந்தா. நான் எடுக்கலை பிகாஸ் ஆஃப் ஷூட். ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது ப்ராப்ளமே. இந்த ப்ராப்ளம்க்கு என்னோடய பேஷனுக்கு என்னடி சம்மந்தம்? என்ன குழப்பற? உன்னை பற்றி தெரியும் யான். பிடிச்சதை பண்ணிவிட்டு பிடிச்சவங்க கூட பேசிட்டு சுற்றிட்டு ஜாலியாக தானே இருக்க. என்ன நீ சொல்கிற? சொல்லு நீ. எங்கே இருக்கீங்க? வெளியே தான் இருக்கேன். ஷூட்க்கு வரலையா? டைம் ஆகுது. வரேன் நீ 10 minutes. ஓகே, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகே பாய். பாய். ஹூஸ் திஸ்? இனிதான். இனியா? ஆகாஷினி, ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணுறவங்க. அவன் ஏன் உனக்கு கால் பண்ணுறான்? ஷூட்க்கு டைம் ஆகுது, ஸோ சீக்கிரம் வர சொல்கிறான். இன்றைக்கி கூட ஷூட் போகணுமா? ஆமாம் லூனா, டெய்லி ஷூட் இருக்கும். ஸோ சீக்கிரம் முடிக்கணும். கிடைக்கிற டைமில் ஃபோன் பண்ணுவோம், நான் போயிடுவேன். ஆமாம், நீ எது சொன்னிய பேஷன் பற்றி? அது என்னது? அதுவா? நீ ஏன் பொண்ணுங்க கூட க்ளோஸாக பழகுற? அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எங்கடி க்ளோஸாக பழகுறேன்? நான் பழகுற பொண்ணு ஒன்று நீ, இன்னொன்று நீ, அவ்வளோதான். வேறு யாரையும் தெரியாது. யாரை சொல்கிற? இவளை தான் சொல்கிறேன். ஏன் இவ கூட க்ளோஸாக இருக்க? நீ எப்படி பழகுறேன்னு தெரிலையான். ஆனால் எனக்கு இது சரியா படலை. சந்தேகப்படுறியா லூனா? நான் இனிமேல் உன்னை சந்தேகப்படாமல் இருக்கணும்னா நீ அவ கூட பேசாமல் இருக்கணும். அவளை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, அதுவும் உன் கூட. சி. நீங்கள் டுடே நல்லா ஆக்ட் பண்ணீங்க இனியன். தேங்க்யூ ஆகாஷினி. ஹாய்டா. ஹாய் லூனா, சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டிங் மூவி சொல்லுங்கள். ஹாய் இனி. பெஸ்ட் மூவி சொல்லுங்கள். நாயகன், உத்தம வில்லன், துல்லாத மனமும் துள்ளும், கத்தி, காதல் கோட்டை, சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஏன் என் காலை அட்டன் பண்ணல? ஆஃப்டர்நூன் தூங்கிட்டியாடா? அம்மா மொபைல் கேட்குறாங்க. உனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கல? இப்போ தான் உன் ஷார்ட் ஃபிலிம் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே அவ கூட பேசாத பழகாதானே எப்படி? பேசாமல் எப்படி ஆக்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசாதனா பேசாத, அவ்வளோதான். இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நீ மட்டும் உன் ஃப்ரெண்டு கூட பேசவோ பழகவோ வெளியே போக எல்லாமே பண்ணுவேன். அது தப்பு இல்லை. அதை நாங்கள் பண்ணால் தப்பா? நீ வாயை மூடு. அவனை பற்றி பேசாத. அவனை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை. என்ன தகுதி வேணும்? அவனை பார்த்தாலே தப்பாக தெரியுது. நீ மட்டும் ஒழுங்கா இப்போ இப்படி தான் பேசுவே பழகுவே எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் அவளுக்கு ஒன்று பிடிக்கும். இதெல்லாம் நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவளை நீ யூஸ் பண்ணிப்ப. வார்த்தை விடாத. என்ன பேசுகிறோம் தெரிஞ்சு பேசு. ஏண்டி இத்தனை நாள் என் கூட இருந்துருக்குற? நான் எப்படியும் கூடவே தெரியாது. இப்படிலாம் சந்தேகப்பட்டு என் கூட இருக்கணும்னு அவசியமாக இல்லை. கிளம்பு. லூனா என்னை விட்டுட்டு போனதும் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை காண்டாக்ட் பண்ணேன்.
ஆனால் அவள் அட்டன் பண்ணலை. நான் இனிக்கிட்ட பேசுகிறது அவளுக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிட்டா. அதை சொல்லி புரிய வைக்க கூட டைம் தரல எனக்கு. லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்த எனக்கு ஒரு மெசேஜ். இது எப்படி லூனா கிட்ட வந்தது? நானும் இனியும் இருந்த பிக் யார் சென்ட் பண்ணியிருப்பா? ஹலோ, எங்க ஃபோனே காணோம். எனி ப்ராப்ளம் யான்? இல்லை ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, சொல்லுங்கள். சரி கிளம்பி இங்க வாங்க. வரேன் 10 மினிட்ஸ். பிக்ஸ் ஆன்ட்டி இன்னைக்கிட்டேயும் தான் இருக்கும். இனி அனுப்ப மாட்டா. அப்போது வாங்க இனியன் வாங்க. ஏன் லேட் ஆயிடுச்சு? இது எப்படி லூனா கிட்ட கிடைச்சது? ரியலா இருக்கு. யார் எடுத்தா? இப்போ சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறேன். நீங்கள் ஷூட்டில் இருக்கிறப்ப உங்கள் மொபைலில் சைலண்டில் போட்டுற நான் தான். நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருந்த பிக்ஸை சென்ட் பண்ணது அதெல்லாம் நான் தான். பண்ண சொன்னது அவன் தான். அவனா எவன்? பார்த்தி. பார்த்தியா? பின்ன எப்படி அவன் பண்ணாமல் இருப்பான்? பார்த்தியும் லூனாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே ஸ்கூலு, ஒரே ஏரியா. லூனா ஏதோ அவன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழக்கம். ஆனால் பார்த்தி அவனை லவ் பண்ணான். அதை அவகிட்ட சொல்லலாம். லூனா அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு இன்னும் அவன் மேலே லவ் இருந்தது. அதை அவன் ப்ரூஃப் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் நீ உள்ளே வந்த. உன்னை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். உன்னை வச்சு பார்த்தி அவனை நல்லவனாக காட்டிட்டான். எதுக்குடா அப்படி பண்ண? என்னாச்சு ப்ரோ? நடிக்காதடா, பிளான் பண்ணி பிரிச்சிட்டல்ல. தெரிஞ்சிருச்சா? சொல்கிறா, ஏன்டா இப்படி பண்ண? கையேடுறா. பின்ன சின்ன வயசுலேருந்து நான் லவ் பண்ணுறேன், டக்குன்னு நீ உள்ளே வந்தால் விட்டு கொடுக்கணுமா? அதான் உன்னை ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சு அந்த பிள்ளைய உன்னை க்ளோஸ் ஆக வச்சு என் லோன்கிட்ட சொல்லி பிரிச்சுட்டேன். ஆனால் நீ ரொம்ப லக்கிடா. எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசுவான். என்னை இப்படி கேர் பண்ணா தெரியுமா, என்னை எப்படி லவ் பண்ணுறா தெரியுமா? ஏண்டா அதை தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? அவள் சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா? அதான் பிரிச்சுட்டேன். எப்படி நம்ம பிளான்?
நீ கீழே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. உனக்கு தெரியாத லூனா, எது உண்மை எது பொய்ன்னு. லூனா, தெரிஞ்சுக்கிட்டேன் யான் எது உண்மை பொய்ன்னு. நீ எப்படி இங்க? டைரக்டர் கால் பண்ணாங்க, உன்னை பற்றி எல்லாமே சொன்னாங்க யான். பார்த்தி தப்பாக சொல்லி உன் மேலே வெறுப்பு வர வச்சிட்டான் யான். அவன் என்னென்ன சொன்னான் தெரியுமா? சாரி யான். ஏய், அழாத, நான் இருக்கேன், கவலைப்படாத. சாரி யான், என்னை மன்னிச்சிடு. எதுவும் சொல்ல வேணாம் லூனா. லவ் யூ. பார்த்தி திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணான். கவலைப்படாத, அவன் வரமாட்டான். நான் என்ன அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்? நோ, மற்றவங்கள என்ன பண்ணனோ அதை தான் அவளுக்கும் பண்ண போகிறேன். இனிமேல் எனக்கு லூனாக்கு நடுவில் வந்த வாட்